அடியில் தண்ணி முட்டை வந்துருக்கு. காயத்தான் அதுக்குள்ளே பெருகாய் இப்படி வச்சுங்க. அவ்வளோதான். போட சாம்பார் கரண்டி இருந்து இது கடுகு போட்டு மூட வேண்டாம். இப்படியே இருக்கட்டும். கடுகு ஏறுமா? அப்படியே நெப்பாட்டிக்கோ. அவ்வளோதான். அப்படியே இருக்கணும். கடுகு வெடிச்சோன்னே 2 வெந்தயம் போடுங்க. இந்த கரண்டி அதை கீழே வச்சுரு. செல்ல கேஸ் எடுத்து எடுத்துன்னு இது வெடிக்கிற வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் கேட்டா வெந்தயம் எது அவ்வளோதெல்லாம் வேண்டாம். 4 நாள் குழம்பு. போடு போடு போடு. நல்லா வெடிக்கட்டும். வெந்தயம் படபடன்னு வெடித்தோடனே கொஞ்சம் பெருங்காய பொடி போடும். பெருங்காய பொடி போட. கரண்டி எல்லாம் அஞ்சலப்பட்டி மேலே வைக்கக்கூடாது. 10 ஆகிடும். அப்படி உதறினா விடாது. பிதுக்கணும் லைட்டாக. விழுந்துருது. சொல்லு. இப்படி போடுமா? அவ்வளோதான். எங்கள் போடு காய போடு. ஸ்டாண்டை கழுவி வச்சுக்கோ. பின்னாடி வச்சா பின்னாடி கவரத்தை விழுந்துச்சுன்னா கஷ்டம். நல்லா ஓரங்கட்டி வச்சுக்கோ. வச்சுக்கோ. இல்லை எப்படி வச்சிடுறேன். சரி. தெரியாது கலர். ஒரு சும்மா 4 கருத்தை கட்டினா சரியாது. ஆமாம். இது மேலே ஏற்புகிறா 2 நிமிஷம் ஏற்புதான். இந்த ரவுண்டு வெள்ளையில் நடுவில் சேர்த்து விட்டா ஏறணுன்னு தானே அர்த்தம். அப்படியே எடுத்து தரேன். அதுதான் தெரியும். அந்த கரைச்சி வச்சுக்க வச்சு கரண்டி எடுத்துட்டு கையை கொதிக்கும். கரண்டி மெதுவாக கீழே கணிச்சு வச்சு அதுக்கு ஒத்த கலர்